எஸ்எல் படத்தில் எஸ்.ஜே. சூர்யா விஜயோட ஒய்ஃபுக்கு நார்மல் டெலிவரியை சிசேரியனை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக கார்ட் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு போய் சொல்லுவார். கார்ட் ப்ரொலாப்ஸ்னால் குழந்தை தலை இறங்கிறதுக்கு முன்னாடியே தொப்புள் கொடி முன்னாடி இறங்கிரும். அதனால் தலை வந்து அந்த தொப்புள் கொடியை நெரிச்சிரும். அதனால் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னே இறந்து போயிடும். ஏன்னா தொப்புள் கொடி வழியாக எந்த ஒரு ஆக்சிஜனே கிடைக்காது குழந்தைக்கு. அதனால் குழந்தை இறந்து பிறக்கும். இதை தவிர்க்க தான் பார்த்தீங்கன்னா கார்ட் ப்ரொலாப்ஸாக இருந்தால் எப்போதுமே எமர்ஜென்சியாக சிசேரியன் பண்ணிடுவாங்க. இது யாருக்கெல்லாம் ரொம்ப காமனாக வரும்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து பனிக்கூடம் உடஞ்சிடுறது, இல்லை குறை பிரசவம் ஆகிறது, இல்லை வந்து மல்டிபிள் பிரெக்னன்சி உள்ளுக்குள்ள 2 குழந்தை இருக்கிறது, இல்லை பார்த்தீங்கன்னா பனிக்கூடம் நிறைய பெருசாக இருக்கிறது, அப்புறம் பிரீச் பிரசன்டேஷன் குழந்தையோட பின்பகுதி வந்து முதல்ல டெலிவரி ஆகிறது. இது ரொம்ப 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 ரேரான கண்டிஷன். 1000ல் 1 அந்த மாதிரி தான் நடக்கும். இவர் படத்துக்கு வரலாம். இவர் வந்து கார்ட் ப்ரொலாப்ஸ் இங்கிலீஷ் சொல்லுவார். தமிழில் விஜய்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப குழந்தையோட கழுத்தை சுற்றி வந்து கார்டு சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு பேர் கார்ட் அரவுண்ட் த நெக். கார்ட் ப்ரொலாப்ஸ் வேற, கார்ட் அரவுண்ட் த நெக் வேற. ஸோ இது வந்து கார்ட் அரவுண்ட் த நெக்ங்கிறது ரொம்ப ரொம்ப காமன். அதில் நார்மல் டெலிவரி பண்ணலாம். பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்த மாதிரி படத்தை வச்சு உங்களுக்கு மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய விஷயம் பேசலாம்.